செல்லில் நெட்டிலெல்லாம் வாசிக்கிற வாசிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் வாசிப்பு தான். ஆனால் புத்தகத்தில் வாசிக்கிற வாசிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கற்பனையை, அவரவர்களுடைய அறிவு வளர்ச்சியை, கற்பனை வளர்ச்சியை தோன்றும். நீங்கள் பொன்னியின் செல்வம் படம் வர வரைக்கும் உங்கள் வந்தியத்தேவன் வேற, என் வந்தியத்தேவன் வேற இல்லையா? நாம் படிக்கும்போது நம்ம கற்பனை பண்ணிக்கிற வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன் வேற, உங்கள் வந்தியத்தேவன் வேற. இப்போ பொன்னியின் செல்வன் வந்த பிறகு வந்தியத்தேவன் அதான் ஞாபகம் வருது. எனவே புத்தகம் வாசிக்கும் போது நம்முடைய கற்பனை உலகம் விரிந்து கொண்டே போகும். அது அறிவை வளர்க்கும் என்பதற்காகத்தான் நீ நெட்டில் வாசித்தாலும் சரி, புத்தகம் வாசி. அப்படி புத்தகம் வாசிக்கிற பொழுது உன்னுடைய கற்பனை வளரும் என்பது முதல் செய்தி. இன்றைக்கி இருக்கிற நம்ம நாட்டில், நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர்களை எல்லாம் நாம் பட்டியலெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாசிப்பதை முதன்மையாக்கியவர்கள். ஒரு முறை பிரதமர் நேரு சென்னையில் இருக்கிறார். திடீர்னு ஒரு புத்தகம் வாசிக்கணும்னு அவர் யோசிக்கிறார். ஒரு புத்தகம் தேவை. அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று சென்னையில் பெரிய புத்தக கடை இக்கின் பாத்தம்ஸ். அந்த இக்கின் பாத்தம்ஸ்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க, அந்த புத்தகம் இருக்கா கேளுங்க. அங்கே சொல்கிறாங்க 2-3 பிரதிகள் தான் இருந்துச்சு, எல்லாம் வித்துருச்சு. ஒரு பிரதி அறிஞர் அண்ணா வச்சுருக்காரு. உடனே அறிஞர் அண்ணாக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த புத்தகம் பிரதமருக்கு வேணும், கொஞ்சம் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துருவார்னு கொடுத்து அமிச்சாங்க. அடுத்த நாளே கொடுத்துட்டார். அப்போ சுற்றி இருந்தவங்களும் இவ்வளோ பெரிய புத்தகத்தை ஒரே ராத்திரியில் எப்படி படிச்சிருப்பார் அப்படின்னு தயங்கி ஒருத்தர் அவர்கிட்டயே கேட்டார், இந்த புத்தகத்தை எப்படிங்க படித்து முடிச்சிங்கன்னு. அப்போது பிரதமர் நேரு சொன்னார், இந்த புத்தகத்தை நான் எனக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா படிச்சிருக்காரு, அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்காரோ அந்த இடத்த மட்டும் படித்தேன், இந்த புத்தகம் படித்த திருப்தி எனக்கு வந்துருச்சு. ஒரு வாசிக்கிற பிரதமர், ஒரு வாசிக்கிற முதல்வர் இருந்த தலைமுறையில் வந்த நாம் வாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கி என்னென்னா ஊடகங்கள் அட்ராக்ஷன். நான் ஒன்று கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுவேன், நான் அந்த ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவது நான் ஆகணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லோரும் பார்க்குறோம், வேறு வழி கிடையாது. இப்போ ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸு. சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸு. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, 1000 ரூபா போயிடுச்சான் ஒருத்தர் சொல்கிறாரு. நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். 2000 போச்சா? மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். 3000 போச்சா? மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். 4000 போச்சா? மீறி குழந்தை பந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு. இல்லை, என்ன பொருள்? நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் நம் வீட்டிற்குள் வந்துவிட்ட நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் எதிலிருந்து கற்கலாம்? ஏன் இங்கே தலைப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, வறுமையை ஒழிக்க, வாழ்க்கையில் ஜெயிக்க, எல்லா நேரத்திலும் நம்ம புத்தகம் சொல்லிக் கொடுக்கிற செய்தி, அறிவாளியாக வேண்டும் இல்லை, பெரிய படிப்பு டாக்டர் ஆகணும் இல்லை, மனிதனாவதற்கே வாசிக்க தேவை. இப்போ பர்வீன் சுல்தானா மேடம் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்டால், இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்றேன். இல்லை, அவங்க என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படின்னு கேட்டால், இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவங்க என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? ஏன் மற்ற கேள்வி கேட்டால் நம்ம கோச்சிக்க மாட்டோம், ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருது. ஏன் சொல்லுங்கள்? அறிவு இருக்கான்னு கேட்டேன் 3 காரணம். நம்பர் 1 என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவங்க இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாங்களே, இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே. 3வது காரணம் என்ன தெரியுமா? ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோபம் வரும். இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், என்னுடைய குவாலிஃபிகேஷனை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு இருக்குது, என் அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். ஆனால் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்டயாவது போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ அறிவு இருக்குங்கிறது எது சர்டிஃபிகேட்டு? அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன் என்று திருக்குறள் சொல்லி கொடுக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, வாசிக்க வாசிக்க என் வாழ்வில் தெளிவு பிறக்கிறது. வாசிக்க வாசிக்க எனக்கு சிக்கல். இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பையன்கிட்ட போய் அட்வைஸ் சொல்ல முடியுமா சார்? புக் ஃபேருக்கு உள்ள போனால் இப்போ புக்கு விற்கிறாங்க, உள்ள பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு புக்கு விற்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிது. அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்ட்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்போது இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பையன்கிட்டையும் வித்தியாசமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. சார் ஒன்று சார், நான் மேடம்க்கும் சரி, நாங்களும் எங்கே போனாலும் ஸ்கூலில் காலேஜிலலாம் எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார் இந்த செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறான் சார், செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார், செல்ஃபோன் வேணான்னு சொல்லுங்கள் சார் எப்படின்ட்டு நான் சொன்னேன்னா முதல்ல என் செல்ஃபோனை விற்றுட்டு தான் சொல்லணும் இல்லையா? செல்ஃபோன் நம்மை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்போது தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ஆசிரியராக எங்கள் ஸ்கூலில், நான் எந்த ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்தனோ அதே ஸ்கூலில் வாத்தியாராகி இப்போ அதே ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக இருக்கேன். இப்போ நீங்கள் கை தட்டினீங்கல்ல, இதையே எங்கள் ஸ்கூலில் சொன்னேன். டேய் நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியாரான்னு தெரியுமா? நான் பையன் சொல்கிறான், இங்கே படித்தா இங்கே தான் வேலை கொடுப்பாங்க, வேறு எங்கே வேலை கொடுப்பாங்க. அவன் பார்க்குற பார்வை வேறு. இப்போ யோசித்து பாருங்களேன், போகிற இடங்களெல்லாம் செல்ஃபோன் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. தொலைக்காட்சி ஒரு பிரச்சனை. சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க பாருங்கள். டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியா அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் உன் கூட வர மாட்டேன். ஒன்று அடுத்த நாள் இது ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்குறான். அதுக்கு அடுத்த நாள் அவனோட காப்பு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா? அவன் என்ன நினச்சி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி இவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டில் பல் வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க போலதுன்னு இவன் நினச்சிருக்கான். அப்போது யோசித்து, இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான். எங்கள் வீட்டு டிவியாலனா கல் எடுத்து உடச்சிருப்பேன். ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே போயிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமாக நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு வரா, கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான். காருக்குள்ளே ஏறா, இவ ஏறுறதுக்கு முன்னால் அவங்க அப்பன் உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுறேன், இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான். அவன்லாம் ஒரு அப்பனா சார்? இந்த 12 மணி ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாமல் அப்போ என்ன சொல்ல வர? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு சொல்ல வரேன். நான் யோசித்து பாருங்க, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் மனிதனை மேம்படுத்துகிறதா என்பது கேள்விக்குறி. ஆனால் எந்த புத்தகமும் மனிதனை சிறுமைப்படுத்தாது. படிக்கிற எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு வகையில் மனிதனை மேம்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு பையன் மாறிட்டான் சார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? கரெக்டாக சொல்கிறேன். பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கின்னு பார்த்தோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்தாங்க. இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார். டேய் ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுரா. நீங்கள் யோசிக்காதீங்க, என்ன இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சியில் அதுவும் மதுரையில் வந்து பாட்டி வடை சுட்ட கதையை சொல்கிறாருன்னு. அதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்குது. ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார், டேய் ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுரா, காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சுரா, அப்புறம் நரி வந்துச்சுரா, நீ ரொம்ப அழகாகிற ஒரு பாட்டு பாடுச்சுரா, வடை கீழே வந்துச்சுரா, நரி எத்தின்னு போயிடுச்சுறான். நான் பையன் கேட்டான், கதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது சார், காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதானோ? நோ 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 நோ, காக்கா திருடின்னு தான் போயிடுச்சுன்னார். ஏன் சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? காக்கா வடையை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். நோ நோ நோ, திருட்டுன்னு தான் போச்சு. எப்படி சார் அது திருட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, வாத்தியார் திருட்டுன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். நாம் ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாமல் எடுத்தால் அதுக்கு பேர் என்னது? திருட்டு. இந்த பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பாட்டி கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது பாட்டி பர்மிஷன் வாங்காமல் இந்த வடையை எடுத்துச்சு, அதனால் இது திருட்டுன்னு வாத்தியார் சொல்லிட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேறு பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு. பையன் எஞ்சி கேட்டான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இருக்குது எடுத்துக்கோன்னு? இது திருட்டு இல்லையா? காக்காட்ட எடுத்தால் மட்டும் திருட்டா? நம்ம என்ன பசுக்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கவ் ஐ டேக் 1 லிட்டர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். அப்போது சிலபஸை மாற்றுன்னு சொல்கிறான் பையன். இந்த சூழ்நிலை இந்த பையன்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போயிருக்குன்னு யோசித்து பாருங்கள். இதே கதையை இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த கதையை நான் இன்றைக்கி இதிலிருந்து இன்னொரு மாரல் சொல்கிறேன் கேளுங்க. குறிப்பாக பெண்கள் கவனிச்சுங்க. காக்கா மரத்து மேலே போய் உக்காந்துச்சு. நரி வந்து 2 ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு. நம்பர் 1 நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நம்பர் 2 ஒரு பாட்டு பாடு. 2 ஸ்டேட்மெண்ட் தானே சொல்லிச்சு. இப்படி சொன்ன உடனே காக்கா தனக்குத்தானே என்ன கேட்டுக்கணும்? இப்படி சொன்ன உடனே நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்லுதே, இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா? காக்கா யோசித்துருக்கணும்ல. நம்பர் 1.
நம்பர் 2 காக்கா என்ன யோசிச்சிருக்கணும், இதை சொல்றது யாரு? இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல, பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல, நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே, இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா? இந்த 2 கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனான்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அன்பான பெண்களை யோசித்து பாருங்கள். உங்களை லவ் பண்ண வரவெல்லாம் முதல்ல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா கேட்டு பாரு, ஒருத்தனும் உன்னை ஏமாற்ற முடியாது. இந்த செய்தி அதுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளேயும் மாறாக சிந்திக்கிற ஒரு சிந்தனையை தான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கு. ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யோசிச்சு பாருங்க, செல்போன் இன்னைக்கு யாரும் உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் செல்போன் தொடாதுன்னு சொல்லி பாருங்க, நீ அப்பாவே இல்லைன்றுவான், நீ அம்மாவே இல்லைன்றுவான் இல்லையா? செல்போன் அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ ஒரு காலேஜில் போனோம், எங்கள் ஸ்கூலில் எங்கள் பசங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது கற்பனையும் விஞ்ஞான விஷயமும் சேர்ந்தது, விஞ்ஞானமும் கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைய தலைமுறைகள்ட்டு எல்லாவற்றையும் நேரடியாக கொண்டு போய் சொல்ல முடிவதில்லை. ஒரு பரபரப்பான உலகத்தில் அவன் வாழ்கிறான். அப்படி வாழ்கிற இந்த சூழலில் அவன்கிட்ட போய் நேரடியாக சொன்னால் அட்வைஸுன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் அவன் மனம் கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ கூட புத்தகங்கள் வாங்குங்கள் நேரடியாக என்று சொல்லுகிற பொழுது புத்தகம் வாங்க அவ்வளோ மனசு வராது. தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு அவர்கள் வாசித்த அனுபவங்களை, அவர்கள் வாசித்து தெரிந்து கொண்டதையெல்லாம் இந்த மேடையில் சொல்லிவிட்டு இப்பொழுது புத்தகம் படியுங்கள் போது அந்த அரங்கத்திற்கு போகிற கூட்டம் அதிகமாகும். எனவே சொல்லுகிற விதத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது விஞ்ஞானமும் கற்பனையும் சேர்ந்தது. நம்ம பிள்ளைங்களுக்கு செல்போன் ரொம்ப யூஸ் பண்றான். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் சொன்னது யாரு? டார்வின் சொன்ன. மனிதன் குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உருவானான்னு ஒரு புக் எழுதியிருக்கார். எப்படின்னா 5 ஸ்டேஜ். முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் நமக்கு கை இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்து தான் இருக்கும். இந்த சேர்ந்திருக்கிற இந்த விலகுகள் இப்படி பிரிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜ். நிமிர்ந்துட்டதுனால முன்னங்கால்கள் 2 கைகளாகிடுச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, ஆனால் குரங்குக்கு அசையும், அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்து சூரிய வெளிப்பட்டனால அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு, ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பசங்கள்கிட்ட நான் சொன்னேன், டே நீ தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்துனேக்கிற, கையில் இப்படியே வச்சுனே பார்த்துனுக்கிற, திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துடும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படி குனிஞ்சு பார்த்துருந்தனா உன் மெதுகெலும்பும் இப்படி ஆகிடும், செகண்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதல் ஒத்து பேசினா உன் காதும் அசைய ஆரம்பிச்சிடும், தேர்ட் ஸ்டேஜ். அப்படி நிமித்தனால இந்த 2 கையும் நீயும் காலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஃபோர்த் ஸ்டேஜ். போத்திக்கின்னு ஃபோனே பார்த்துருந்தனா உனக்கும் உடம்பெல்லாம் ரோமம் முழிச்சிடும், ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுப்பானா இல்லையா? இப்படித்தான் எதிலிருந்தும் ஏதாவது ஒரு புது செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதுதான். புத்தகங்கள் அதற்காக புத்தி சொல்லுவதற்காக மட்டுமல்ல, புதிய சிந்தனைகளை வளர்ப்பதற்காக, உற்சாகமான வாழ்க்கை நடத்துவதற்காக, எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக. சார், ஒரு தடவை அவசரமாக திருச்சிக்கு போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் என்ன ஆசைப்படுவோம்? பஸ்ஸில் ஏறினோன்னு ஜன்னலோட சீட் கிடைக்கும். கடவுளே ஜன்னலோட சீட் கிடைக்கணும், ஜன்னலோட சீட் வேடினே போட்டு ஜன்னலோட சீட் கிடைச்சிட்டு டப்புன்னு உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு எனக்கு கவலை, என்ன மாதிரியே குண்டா எவனோ பக்கத்தில் வந்தா, கடவுளே எவனா ஒல்லியாக வரணும் ஒருத்தன் ஒல்லியாக போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க, இடம் இருக்குன்னு. உட்காந்த பிறகு தான் தெரியும் அவன் ஃபுல் தண்ணி. இதனடா நம்மளா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணுமேன்ட்டு மெதுவாக நான் எழுந்துச்சு வேறு இடத்துக்கு போயிடலாம், மெதுவாக எழுந்துச்சு. அவன் இல்லை, டோன்ட் வரி பிரதர் சிடவுனுங்கிறான், என்னை போக விட மாட்டான். சரி, அவனை வேணா ஜன்னல் ஓரம் விட்டுறலான்னு, நீங்கள் வேணா இந்த ஓரம் வந்துடுறீங்களான்னா, காற்று பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான். இப்போ நானும் எழுந்துச்சு போக முடியாது, விட மாட்டான். அவனை எழுந்துச்சு போகணும்னு சொல்ல முடியாது, குடிச்சிக்கிறான். இவனு இந்த ஓரம் வர மாட்டான். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து வாந்தி எடுக்கிறான் போல. இப்படி ஒதுங்கினே ஜன்னல் கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல, திருப்பி ஒன்றா இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஒன்றா ஒதுங்குவேன், வாந்தியே எடுக்க மாட்டான். தாம்பரை தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன வாந்தி எடுக்க போறியா, என் தலைமையில் எடு அப்படின்ட்டான். இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலாட்டா பண்ணுறான் பத்தியா. அதுக்கு ஒருத்தன் சொன்னான், இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான், தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போல. நான் 25 வருஷமாக ஒரு ஸ்கூலில் வாத்தியார். ஒரு குடிகாரன்ட்ட என்னுடைய எமோஷனை கட்டுப்படுத்த தேவையில்லை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த, அறிவுலகத்தில் ஜெயிக்க, இந்திய தலைமுறையை சமாளிக்க புத்தகங்கள் தான் உதவும். நன்றி, வணக்கம்.